से पिशाच से ஏமாற்றலாம். सोना और चांदी को देकर शैतान को धोखा दे सकता है. தேவன் பரிசுத்தவர் ஆண்டவர் இயேசுவை ஏமாற்ற முடியாது. पवित्र परमेश्वर को धोखा नहीं दे सकता है. அவர் பொன்னையும் பொருளையும் பார்த்து ஏமாந்து போகிற தேவன் அல்ல. चांदी को देकर धोखा करने वाला परमेश्वर नहीं है. பொன்னும் பொருளும் அவருக்கு தேவையில்லை. सोना और चांदी उनका आवश्यक नहीं है. பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். पाप को छोड़कर मत मिलना है. மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். जिंदगी से मत मिलना है. உங்களை ஏமாற்றுகிற வாழ்க்கை விட்டு மனம் திரும்ப வேண்டும். जिंदगी से मत मिलना है. பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் ஆண்டவர் இறங்குவார். पाप को छोड़कर मत मिलेगा तो परमेश्वर दया करेगा. அவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு. उसको भी पाप की क्षमा. அண்ணாத அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு வந்து தெய்வ பக்தியோடு வணங்குவதினால் பாவ மன்னிப்பு வராது. जो ज्यादा न्याय करके भक्ति के साथ उपासना करने से पाप की क्षमा नहीं आता है. கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாவ மன்னிப்பு வராது. जो मसीह का है इसी का है पाप की क्षमा नहीं आएगा. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்திலே போய் நிற்பதினால் பாவ மன்னிப்பு வராது. अरे जितवार को भवन में जाकर खड़ा होने के कारण पाप की क्षमा नहीं आएगा. ஒரு பக்கம் சாதியை குறித்த பெருமை, एक तरफ जाति के बारे में कमाई, அநியாய சம்பாத்தியம், दूसरी तरफ अन्याय की कमाई. ஞாயிற்றுக்கிழமை பக்தியோடு நீ ஆராதனைக்கு போவதனால் பாவ மன்னிக்கப்படாது. जितवार को भक्ति के साथ आने वाले जाने से पाप क्षमा नहीं होएगा. மனம் திரும்பு. मत गिरो. பாவத்தை விட்டு மனம் திரும்பு. पाप को छोड़कर मत गिरो. ஜாதி பெருமை விட்டு மனம் திரும்பு. जाति के घमंड से मत गिरो. அநியாய சம்பாத்தியத்தை விட்டு மனம் திரும்பு. अन्याय की कमाई से मत गिरो. ரகசிய பாவங்களை விட்டு மனம் திரும்பு. दुष्ट पापों से मत गिरो. ஏமாற்றுகிற வியாபாரத்தை விட்டு மனம் திரும்பு. करने वाले सत्ता में मत गिरो. மெய்யான சமாதானம் கிடைக்கும். समाधान சமாதானமாக இருப்பதற்கு ஒரு பாட்டு பாடி உண்மையை மாற்றிக்கொண்டது. अभी तो शुरुआत मात्र स्वामी के नेता से ठीक कहते हैं. अपने आप को बहुत खड़े रख रहे हो. பாவ மன்னிப்பை பெறுவதுதான் மெய்யான சமாதானம். पाप से क्षमा पाना ही सच्चे समाधान है. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுவதுதான் தெய்வீக சமாதானம். पाप को छोड़कर मन से उतार के आनंद को पाना ही स्वर्गीय समाधान है. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறப்பதினால் சமாதானம் வராது. मसीह के परिवार में जन्म होने के कारण समाधान नहीं आता है. ஆலயத்திற்கு போவதனால் மெய் சமாதானம் வந்துவிடாது. सिर्फ भवन में जाने से सच्चे समाधान नहीं आ सकता है. மனம் திரும்பும் பொழுது मन फिरने के समय இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படும் போது यीशु के लहू से धोए जाने के समय ஆண்டவருக்கு விண்ணப்ப மன்னிப்பு நிச்சயம் வரும்போது परमेश्वर की ओर से सभा को निकले आने के समय இந்த உடைந்த உள்ளத்தோடு जो स्त्री सुखे मन के साथ होगी. அப்பொழுது இயேசு பார்த்தார். यीशु ने कहा மெய்யாய் மனம் திரும்பும். उसका सहज से बात किया है. பாவத்தை உள்ளிருக்க अपने पापों को सबसे बात किया है. மகளே உன் பாவங்களுக்கு மன்னிக்கப்படும். यीशु ने कहा बेटी तुम्हारे पाप तुम्हें क्षमा हो गया है. சமாதானத்தோடு तुम समाधान के साथ जाओ. சமாதானத்தோடு तुम समाधान से जाओ. அது பாவ மன்னிக்கப்படும். हम क्षमा हो वो जो समाधान है. ஒரு சமயம் ஒரு தாத்தனாரினை பார்த்து एक समय एक पिताजी को लेने की आया. என் ஊர் பக்கத்தில் ஒரு சபையில முக்கியமான நபர் அவர் தான். हमारे कलिसिया के बाजू में से हमारे गांव के बाजू में कलिसिया है. वहाँ से एक मुख्य व्यक्ति है. அந்த சர்ச்சில் முக்கியமானவர் அவர் தான். वो जो कलिसिया में जो मुख्य व्यक्ति हुई है. அந்த சர்ச் உருவாகும் காரணமே அவர் தான். वो जो चर्च बनने के कारण भी हुई है. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறாமல் போவார். हर एक इतवार को ठीक से आराधना में भाग लेता है. ஒரு நாள் என்னை பார்த்து வந்தார். பிரதர் உங்களை கல்யாணம் பேசணும்னு சொன்னார். भाई मैं आपसे अकेले बात करना है. என்னுடைய அறைக்குள்ளே நான் அழைத்து உட்கார வைத்தேன். मैंने अपने कमरे में बुलाकर उन्हें दिखाया. அவர் சொன்னார் கண்ணீர் கழுதவரா. वो आपको वहां तक कहने लगा பிரதர் என்னுடைய நாட்களில் நிம்மதியே இல்லை. भाई मेरी जिंदगी में आराम नहीं है. நிம்மதியே இல்லை. मेरी जिंदगी में आराम नहीं है. நிம்மதியாக தூங்க முடியவில்லை. मैं आराम से नींद नहीं ले पा रहा हूँ. இரவும் பகலும் நான் வேதனைப்படுகிறேன். दिन और रात में वेदना उठा रहा हूँ. யாருக்கு நான் சொல்ல முடியும்? मैं किसी के साथ उसे बताऊँ. என் மனைவி என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்னை பக்தியுள்ள கிறிஸ்தவன் என்று என்னை நேசிக்கிறார்கள். मेरी पत्नी और मेरे बच्चे में भक्तिमान मसीह का है करके मुझसे क्या कर रहे हैं. சபையில் இருக்கிற எல்லாரும் என்னை பக்தியுள்ள கிறிஸ்தவனாய் பார்க்கிறார்கள். मेरी कलिसिया के सभी लोग भक्तिमान मसीह का है करके मुझे देख रहे हैं. ஆனால் உண்மையிலே உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. लेकिन सच्चाई में मेरे मन के अंदर समाधान नहीं है. என்ன சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். क्यों ऐसा कह रहे हैं क्या मैंने पूछा. யாருக்கு சொல்ல தெரியாத ஒரு ரகசியத்தை உள்ளது சொல்லுகிறேன். कोई भी नहीं जानता है जिसके बात को मैं आपको कह சில रहा हूँ. ஆண்டுகளுக்கு முன்பாக कुछ साल के पहला என் சரீரத்தில் நல்ல பலம் இருக்கும்போது मेरे शरीर में अच्छी ताकत होने के समय யாருக்கு தெரியாத ரகசியமான பாவ வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். किसी के अज्ञान में गुप्त नीति के साथ की जिंदगी मैंने बिताया. யாருக்கு தெரியாது. मेरे पत्नी नहीं जानती थी. பிள்ளைகளுக்கு தெரியாது. मेरे बच्चों की नहीं जानते நான் थे. வீட்டிலே பக்தியோடு मैं घर पर भक्तिमान मसीह का है. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பக்தியோடு எல்லாவற்றையும் செய்வேன்.
இப்போ आपको सच में भक्ति के साथ सब कुछ करता है अंतरंगத்தில் செய்கிற அந்த பாவம் அந்த பாவ காரியம் மற்ற யாரும் அறிய மாட்டாங்க लेकिन गुप्त में करने वाला जो पाप की कहानी का कोई नहीं जानता था இப்பொழுது வயதாகி விட்டது अब मेरी उम्र हो चुका है இப்போ அந்த பாவத்துக்கு நான் போவதில்லை अब वो पाप मैं नहीं कर रहा हूँ ஆனால் இன்று என்னுடைய மனசாட்சியை வாதிக்கிறது लेकिन आज मेरे जो जमीन मुझे तकलीफ दे रहे हैं மனசாட்சியை வாதிக்கிறது मेरी जमीन मुझे तकलीफ दे रहे हैं நான் ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுதெல்லாம் நீ ஒரு பாவி ஏமாற்றுகிறவன் என்று என் மனசாட்சியை குற்றப்படுத்துகிறது मैं जब भी भवन में जाता हूँ तुम एक पापी एक धोखा देने वाला कहकर मेरी जमीन में मुझे करते रहे என் பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் मेरे बच्चे सब उसके कारण आगे அவருடைய पहुंचे வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை मेरे जिंदगी में आशीष नहीं है நான் அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் என் மனசாட்சியை குற்றப்படுத்துகிறது जब भी मैं उनको देखता हूँ मेरी जमीन मुझे गलती करते रहा है உன்னுடைய பாவம் तुम्हारे पाप உன்னுடைய பாவம் तुम्हारे पाप அதுதான் நம் குடும்பத்திற்கு பாதிப்பு वही तुम्हारे परिवार के लिए तकलीफ என் மனசாட்சியை வாதிக்கிறது मेरे जमीन मुझे तकलीफ दे रहे हैं நிம்மதியாய் தூங்க முடியவில்லை यहाँ से नींद नहीं हो पा रहा हूँ கண்ணீர் விட்டார் आप सुबह आया நான் என்ன செய்வது मैं क्या करूँ நான் அவரோடு பேசினேன் मैं उनके साथ बात किया உண்மையாய் உங்களுடைய பாவத்தை உணர்கிறீர்களா चाहे से आप अपने पापों को स्मरण कर रहे क्या உணர்கிறேன் தாய்கிறது उन्होंने कहा आप मैं महसूस कर रहा हूँ நான் சொன்னேன் அப்படி நான் இயேசுவை மன்னிக்க ஆயிரம் मैंने कहा यीशु आपको क्षमा करने के लिए तैयार है அவர்கிட்ட சொன்னேன் उसके पास बात करो அறிக்கை செய்யுங்க उसे कबूल करो பாவத்தை என்னை மன்னியும் मैंने पाप से भी मुझे क्षमा करो உங்களுடைய ரத்தத்தினாலே உள்ளத்தை செய்யும் आप अपने लघु से मेरे हृदय को दो ஆண்டவர் கட்டாயம் மன்னித்தார் जो जरूर क्षमा करेगा இஸ்ரவேல் 9ஆம் அதிகாரம் इब्रानी की किताब 9 आती है 14ஆம் வசனம் சொல்லுகிறது उसके 14वां वचन कहते हैं இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் यीशु मसीह के लहू நம்முடைய மனசாட்சியை அது கழுவி சுத்திகரிக்கிறது हमारे मन के जमीन को धोकर वो शुद्ध करते हैं இயேசுவின் ரத்தம் यीशु के लहू அதன் மூலமாகத்தான் பாவம் மன்னிப்பு उसके द्वारा ही पाप की क्षमा இஸ்ரவேல் 1:22 வாசிக்கும் பொழுது इब्रानी की किताब ये 22 को पढ़ने के समय ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகும் लहू बहाने के बगैर पाप की क्षमा नहीं होता है ஆகவேதான் இயேசு சிலுவையில் தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினார் इसलिए यीशु सूली पर अपने पवित्र लहू को बहाया மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட मनुष्य की पाप क्षमा होने के लिए எந்த பலிகளாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படாது और कोई भी बलिदान के द्वारा पाप क्षमा नहीं होगा ஆட்டினுடைய ரத்தம் கோழியினுடைய ரத்தம் மாட்டினுடைய ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது कोई बकरा या मुर्गी या कोई गाय की जो लघु खून जो है पाप की छुटकारा नहीं दे सकता है இஸ்ரவேல் 9ஆம் அதிகாரம் 12ஆம் वचனம் சொல்லுகிறது इब्रानी की किताब 9:12 कहता है இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாக்கினார் यीशु मसीह के खून की लघु से पाप की क्षमा लाया ஒரு மனிதன் இயேசுவண்டே வந்து जब एक व्यक्ति यीशु की पाप पाता है மன்னியும் என்று சொல்லும்போது मुझे क्षमा करो कर कहने के समय அவனுக்கு சரியான ஒரு அற்புதம் நடக்கிறது जो आंखों से नहीं दिखते हुए की चमत्कार होता இயேசுவின் है ரத்தம் அவனை கழுவுகிறது यीशु के लहू में धोता है உலகத்தின் பாவ பாரம் மாறுகிறது मन की पाप की बोझ बदलता है குற்ற மனசாட்சி மாறுகிறது जो उनकी जमीन जो है उससे बदलता है சமாதானம் एक नया समाधान இயேசுவின் பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற சந்தோஷம் यीशु मेरे पापों को क्षमा कर दिया करते रहता அதுதான் மெய்யான சமாதானம் वही सच्चाई के समाधान அந்த சகோதர முழங்கால் பண்ணிட்டு கண்ணீர் விட்டு அழுதார் वो भाई जिसने ढलकर आपको बहा कर रोया மன்னியும் ஆண்டவரே मुझे क्षमा करो प्रभु நான் பாவம் செய்து விட்டேன் मैं इस तरह पाप कर दिया है என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணி விட்டேன் अपने पत्नी को द्रोह कर दिया है பிள்ளைகளை நான் ஏமாற்றி விட்டேன் मैंने अपने बच्चे को धोखा दे दिया है மன்னியும் मुझे क्षमा करो கண்ணீர் விட்டு அழுதார். आपको बहा कर रोया அதன் பிறகு அவருக்காக நான் ஜெபம் பண்ணினேன் उसके बाद मैं उनके लिए प्रार्थना किया அவர் முழங்காலை விட்டு எழும்பும்போது जब वो घुटने से उठने के समय அவர் சொன்னார் எனக்கு எல்லா பாரமும் மாறிவிட்டது उन्होंने कहा मेरे सारे बोझ बदल गया है பெரிய சந்தோஷம் உனக்கு வந்துவிட்டது बड़ा खुशी मन में आ गया है உடனே உடனே அந்த சமாதானம் छापर का वो समाधान எனக்கு வேற எங்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை और कहीं जाने की आवश्यक नहीं है இருக்கிற இடத்திலேயே जहाँ पर है वही நான் இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார் क्योंकि यीशु यहाँ पर बना रहा है இயேசுவே நீ கூப்பிட்ட உடனே இங்கே பதில் தருவார் यीशु के तरह पुकारने को सारा उत्तर देगा உடனே உங்களுக்கு உணர முடியும் छापों का लाभ अपने अंदर महसूस कर सकता है ஒரு சமாதானத்தை நான் நினைக்கிறேன் प्रभु ने समाधान से बना அதன் பிறகு நான் அவரை பார்த்து விடுகிறேன் उसके बाद गति में उन्हें देखता हूँ बहुत खुशी के साथ रहता है இயேசுவின் பாவத்தை மன்னித்து விட்டார் यीशु मेरे पापों को क्षमा कर दिया சமாதானத்தை தந்து விட்டார் समाधान को दे दिया है அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க वो விரும்புகிறார் जो आशीष को परमेश्वर आपको देना चाहता है என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் नहीं समाधान को मैं तुम्हें दे रहा हूँ நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். आप लोग पालो இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். और सबसे पा सकता है இயேசுவை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளலாம். यीशु
के ऊपर विश्वास करके पा सकता है। और दूसरा समाधान से बाधित कार्य समाधान को तकलीफ देने वाला और एक कार्य है पवित्र बात को सुसमाचार 5वां अध्याय 34वां वचन और 34वां वचन अनुवाद उसे पढ़कर हम सुनेंगे। मार्च 9:34 मार्कुस 5:34 இயேசுவை பார்த்து மகனை ஒரு விசுவாசம் ரட்சித்தது. उनको देखकर बेटी तुम्हारे विश्वास तुम्हें बचाया है। சமாதானத்தோடு போய் ஒரு வேதனை நீங்க சுகமாயிரு. तुम समाधान के साथ जाकर तुम्हारे वेदना से सच्चाई के साथ रहो। இங்கே இயேசு தன்னை தேடி வந்து ஒரு மகளை பார்த்து சொல்லுகிறார். यहाँ पर यीशु उनको ढूंढ कर आए हुए बेटी को देखकर कह रहे हैं மகளே நீ சமாதானத்தோடு போய் ஒரு வேதனை நீங்க சுகமாயிரு. बेटी तुम समाधान के साथ जाओ और अपने वेदना से सच्चाई के साथ रहो। இவருடைய சமாதானம் பாதிக்கப்பட காரணம் என்ன? इनके समाधान इनके जाने के कारण क्या है? ஒரு வேதனை. एक वेदना என்ன வேதனை? क्या वेदना है? அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட வியாதியின் வேதனை. उनके शरीर में आए और बीमार की वेदना அதனுடைய சமாதானத்தை பாதித்திருந்தது. वो उनके समाधान को नष्ट किया होता 12 வருடமாக 12 साल से பெரும்பாலுள்ள வியாதியோட தாக்கி இருந்தது. बड़े बीमार से उनको तकलीफ किया होता அநேக டாக்டரிடத்திலே போனாள். कई वैद्यों के पास गया தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று செலவு பண்ணி பார்த்தாள். अपने जायदाद को बेचकर खर्चा कर देखा அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. उनको सच्चाई नहीं मिला। வாலிப வயதில் அந்த கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு விட்டார். जवानी उम्र में कठोर बीमार के कारण तकलीफ में थी 12 வருஷ வியாதி. 12 साल के बीमार எல்லா மருத்துவமும் கைவிட்டு விட்டது. सारे वैद्यों ने छोड़ दिया। அவளை மனம் சோர்ந்து போனாள். सब मन में थकावट हो गया ஆனால் சரீரத்திலே வேதனை. लेकिन शरीर में वेदना ஒவ்வொரு நாளும் வேதனை. अरे दिन वेदना இரவும் பகலும் வேதனை. दिन और रात वेदना அந்த வேதனைக்கு நடுவில் वो वेदनाओं के बीच में அவளால் தூங்க முடியவில்லை. वो नहीं सो पाई। எப்படி சமாதானமாய் இருக்க முடியும்? कैसे समाधान से रह सकता है? அவருடைய சமாதானமே பாதிக்கப்பட்டு விட்டது. वो जो समाधान में आने पड़ रहा है அப்பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். भविष्य के बारे में उन्होंने सुना இயேசு சுகம் கொடுக்கிறார். यीशु चंगाई देता है எப்படிப்பட்ட வியாதிகளை மாற்றுகிறார். किसी भी तरह की बीमार को बदलता है। அதை கேள்விப்பட்ட போது उसे जब उन्होंने सुना இயேசுவுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டுமோ? यीशु को मैं पैसा देना है क्या? எல்லா டாக்டரும் பணம் வாங்கிட்டாலே வைத்தியம் செய்தார்கள். सारे डॉक्टर पैसा लेके वैद्य कर रहे हैं। இயேசுவுக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ? यीशु को अगर मैं पैसा देना है क्या? அவர் சொன்னார்கள் இல்லை, இவர் இலவசமாய் சுகம் கொடுக்கிறார். लोग ने कहा मुफ्त में चंगाई दे रहे हैं। அவர் பணம் வாங்கி கொண்டு சுகம் கொடுப்பதில்லை. वो पैसा लेकर चंगाई नहीं देते हैं, அவர் இலவசமாய் சுகம் वो கொடுக்கிறார். मुफ्त में चंगाई देते हैं। என்னால் அவர் மக்களை நேசிக்கிறார். क्यों? लोगों से प्यार करते हैं, மக்களை பிள்ளைகளை போல நேசிக்கிறார். लोगों को अपने खुद के बच्चे के समान प्यार करते அவர் हैं। முழு உலகத்திற்கும் ஆண்டவர் தகப்பனாக இருக்கிறார். पूरी दुनिया के लिए परमेश्वर और पिता है। ஒரு தகப்பன் பிள்ளைகளிடத்தில் எப்படி காசு வாங்கி கொண்டு குணமாக்குவார்? एक पिता जिस तरह अपने बच्चों को पैसा लेकर चंगाई करेगा, அவர் இலவசமாய் சுகம் தருகிறார். वो मुफ्त में चंगाई देने वाला है। ஆகவே நீ அவரிடத்தில் போகலாம். इसलिए तो उनके पास जा सकता है। ஆகவே விசுவாசத்தோடு வந்தாள். विश्वास के साथ वो आई। இயேசுவை தொட்டால் நான் சுகம் பெறுவேன். अगर यीशु को छूएगा तो चंगाई पाएगा, அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாவேன். और के वस्त्र को छूने के समय में चंगाई पाएगा। ஆனால் இந்த வியாதியை வெளியே சொல்ல அவளுக்கு வெட்கம். क्योंकि वो बीमार को बाहर देने के लिए उनको शर्म, அது ஒரு தீட்டான வியாதியால் கருதப்பட்டது. वो एक बुराई बीमार कहा। இயேசுவை சுற்றி எப்பொழுது ஆட்கள் இருப்பார்கள். यीशु को कहते हमेशा लोग रहते थे, ஆகவே அவளுக்கு அந்த வியாதியை சொல்லுவதற்கே கஷ்டம். इसलिए वो बीमार को कहने के लिए उनको तकलीफ कहा। ஆகவே நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாவேன். इसलिए मैं जाकर उनके वस्त्र को छूने के समय चंगाई पाऊंगी। இயேசுவண்டே வந்தாள். यीशु के पास आई, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். यीशु के वस्त्र को छुआ, இயேசுக்குள்ளிருந்து ஒரு வல்லமை பாய்ந்து போனது. यीशु के अंदर से एक सामर्थ्य निकल कर गया, அவளுக்குள்ள ஒரு வல்லமை இறங்கினதை உணர்ந்தாள். उनके अंदर एक सामर्थ्य होकर मेरे अनुभव की, உடனே வியாதி மறைந்து விட்டது. सामर्थ्य बीमार हट गया, தான் சுகமானதை உணர்ந்தாள். जो चंगाई पाया उसे महसूस किया। வேதம் சொல்லுகிறது शास्त्र कहता है தான் சுகமானதை சரீரத்திலே உணர்ந்தாள். जो चंगाई वो अपने शरीर में अनुभव की। 12 வருட வியாதியோட சரீரத்தை விட்டு மறைந்தது. 12 साल के जो बीमार उनके शरीर से छोड़कर निकल गया। அவளுதான் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், जब यीशु को लेकर कहा, மகளே நீ பயப்படாதே, बेटी तुम मत நீ சமாதானத்தோடு போ, तो समाधान के साथ जाओ, வேதனை நீங்க சுகமாயிரு. तुम्हारे वेदना के चंगाई के साथ रहो, இனிமேல் உனக்கு வேதனை இல்லை. आपके बाद तुम्हें बीमार नहीं है। இனி சமாதானத்தோடு போ. आप समाधान से जाओ। இன்னைக்கு வேதனையோடு நீங்க வந்திருக்கலாம். आज वेदना के साथ आप आए होंगे, இருதயத்திலே வேதனை, मन में हृदय में वेदना, வயிற்றிலே வேதனை, पेट में दर्द,
கண்களிலே வியாதியினால் வேதனை, आंखों को बीमार के कारण दर्द, கர்ப்பப்பையிலே வியாதியினால் வேதனை, गर्भ में बीमार के कारण दर्द, கேன்சர் வந்துவிட்டபடியினால் வேதனை, कैंसर आ गया इसलिए वेदना, ஆஸ்துமா வியாதி வந்துவிட்டபடியினால் வேதனை, आत्मा बीमार आया इसी कारण वेदना, பக்கவாதம் வந்துவிட்டபடியினால் வேதனை, लकवा बीमार आ गया इस कारण वेदना, ஏதோ ஒரு வியாதி, कोई भी बीमार, ஏதோ ஒரு பலவீனம், कोई भी कमजोर, உங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு வேதனையோடு வந்திருக்கலாம். हम अपने शरीर में तकलीफ उठाकर वेदना के साथ आए हुए இன்னைக்கு हैं। இயேசு உங்களை குணமாக்க போகிறார். आज ईश्वर से सच्चाई करने वाला है, இன்னைக்கு உங்களை குணமாக்க आज போகிறார். आपको सच्चाई करने वाला है, உங்களை சுகமாக்கி சமாதானத்தோடு அனுப்ப போகிறார். आपको सच्चाई करके समाधान के साथ भेजने वाला है। சமாதானத்தோடு போய் வேதனை நீங்க சுகமாயிரு. समाधान के साथ जाकर वेदना से सच्चाई से रहो। இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ईश्वर आपको देखने दे रहे हैं, இன்று முதல் நீ சுகமாயிரு. आज से तुम सच्चाई के साथ रहो, இன்று முதல் சுகமாயிரு. आज से तुम सच्चाई के साथ रहो, வேதனை நீங்குகிறது. तुम्हारी वेदना अच्छा है, இன்று முதல் சமாதானம், आज से समाधान, வியாதி நீங்கின சமாதானம், बीमार अच्छा वो समाधान, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற போகிறீர்கள். वो जो आशीष को पाने वाला है। அதற்கு இந்த மகள் என்ன செய்தார்? और ये जो बेटी ने क्या किया, ஒன்றும் பொருள் கொண்டு வரவில்லை. सोना चांदी नहीं लेकर आया, ஆனால் விசுவாசத்தோடு வந்தாள். लेकिन वो विश्वास के साथ आई, விசுவாசத்தோடு வந்தாள். विश्वास के साथ आई। நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். आप विश्वास करना है, இந்த கேசனை குணமாக்குவார். आज यीशु मुझे सच्चाई करेगा, இன்றைக்கு இந்த கேன்சர் மறைந்து போகும். आज ये कैंसर मिट जाएगा, இன்றைக்கு என்னுடைய நோய் விலகும். आज मेरे बीमार रखेगा, இன்றைக்கு நான் சுகத்தை பெறுவேன். आज मैं सच्चाई को अपनाऊंगा, கேசனை குணமாக்க போகிறார். यीशु मुझे सच्चाई करने वाला है। விசுவாசிக்க வேண்டும். विश्वास करना है, ஆண்டவர் வேறு ஒன்று கேட்கவில்லை. वो और कुछ नहीं मांग रहे हैं, நீ விசுவாசித்தால் மாத்திரம் போதும். तुम विश्वास करो बस। நீங்கள் ஊழியக்காரனை விசுவாசிக்க கூடாது. आप सेवक के ऊपर विश्वास नहीं रखना है, ஊழியக்காரன் சொல்லுகிற இயேசுவை விசுவாசிக்க. जो सेवक देने वाले यीशु के ऊपर विश्वास करे, இயேசு என்னை குணமாக்குவார். यीशु मुझे सच्चाई करेगा, இயேசு என்னை தொடுவார். यीशु मुझे छुएगा, இயேசுவின் வல்லமை எனக்குள் வரும். यीशु के सामर्थ्य मुझ पर आएगा, அதை விசுவாசியுங்கள். उससे विश्वास करो। நாம் ஜெபிக்கும் போது जब आप प्रार्थना करने के समय ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்க போகிறது. परमेश्वर की सामर्थ आपके अंदर करने वाला है, இயேசுவின் கரங்களை பெற போகிறது. यीशु के हाथ आपको छूने वाला है, வியாதி உங்களை விட்டு மறைய போகிறது. बीमार आपको छोड़ कर रखने वाला है, உங்களுடைய சரீரத்தில் அதை உணர்வீர்கள். आप अपने शरीर में उसका अनुभव करेंगे, அந்த வேதனை மாறுவதை वो உணர்வீர்கள். वेदना बदलते हुए आप अनुभव करेंगे, சுகம் பெறுவதை उணர்வீர்கள். आप संघर्ष पाते हुए अनुभव करेंगे, நடக்க முடியாதவர்கள் நடக்க ஆரம்பிப்பீர்கள். जो चल नहीं पाते हैं वो चलने लगेंगे। விசுவாசத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். विश्वास के साथ आप उसे पाना है, அவன் விசுவாசித்து பெற்றுக்கொண்டான். विश्वास करके हो पाया है, அதனால ஆண்டவர் சொல்கிறார், उसने परमेश्वर ने कहा है, ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்தது. तुम्हारे विश्वास तुम्हें बचाया है, ஒரு விசுவாசம் உனக்கு சுகத்தை तुम्हारे கொடுத்தது. विश्वास तुम्हें सच्चाई को दिया है, இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசம், यीशु के ऊपर रखने वाला विश्वास, அவருடைய வல்லமையின் மீது வைக்கிற விசுவாசம். सामर्थ पर रखने वाला विश्वास, இப்பொழுது இந்த மைதானத்துக்குள் இயேசு உலாவிக் अब கொண்டிருக்கிறார். इस समय जान कर यीशु मंडल आ रहा है, நீங்கள் அதை விசுவாசியுங்கள். आप इसे विश्वास करो, நான் எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால் கூடினாலும் அங்கே இருக்கிறேன் என்று ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். क्योंकि कहीं भी छोटे व्यक्ति मेरे नाम से करता होगा तो वहां पर सही होकर उन्होंने वादा அவர் किया है। சொன்னபடி இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். जैसा कहा वैसा यह मंडल आ रहा है, இப்பொழுது அவருடைய வல்லமை பிரசன்னமாக இருக்கிறது. अभी उनके सामर्थ हमारे बीच में उपस्थिति है, விசுவாசத்தை உடனே ஆற்றுதல் आप நடக்கும். विश्वास करने के साथ चमत्कार होएगा, விசுவாசியுங்கள். विश्वास करो। தமிழ்நாட்டிலே ஒரு கிறிஸ்தவ அல்லாத ஒரு தாயாருக்கு அவருடைய வயிற்றில் ஒரு வலி உண்டாகி, तमिलनाडु में जो मसीह का नहीं है वैसे एक माँ जी के पेट में दर्द होने लगा, என்னென்னோ மருந்தெல்லாம் சாப்பிட்டாங்க. कई प्रकार की दवा खाकर देखा, பல மருந்துகள் மாற்றி மாற்றி சாப்பிட்டு பல மாதமா இந்த வலி மாறவில்லை. कई प्रकार से दवा खाकर के कई महीने से वो बीमार नहीं बन रहा। இடைக்கிலே டாக்டர் சொன்னாங்க. आखिर में डॉक्टर के पास गया, டாக்டர் பரிசோதித்து விட்டு डॉक्टर ने उन्हें जांच कर देखा கேன்சர் ये कैंसर है, அவருடைய கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் நிறுத்தினார்கள். इसलिए कैंसर के अस्पताल में जाओ करके भेजा, அவருடைய பரிசோதித்தாங்க. दोनों भी जांच कर देखा, ஆரம்பத்திலேயே நீங்க வந்திருக்க வேண்டும். आप शुरुआत में ही आना था, இப்பொழுது அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகிவிட்டது. अब ये एडवांस स्टेज हो गया है, நீங்க குணமாக்க முடியாது. अब सकाई नहीं कर सकता है, நீங்க குணமாக்க முடியாது. अभी भी सकाई नहीं कर सकता है, சில மாதங்கள் தான் ஓய்வோடு இருக்க முடியும் कुछ महीने ही आप जिंदा रहेंगे, என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ऐसा कैसे भेज दिया। அந்த வீட்டுக்கு அந்த தாயார் கொண்டு வரப்பட்டார்கள். वो घर पर वो आया,
அழுது கொண்டே இருப்பார்கள். रोते रोते रहती थी। அது வைக்கிற வேதனை ஒரு பக்கம். पेट में दर्द एक तरफ, நாம் மறித்து விட்டால் என் வாலிப பிள்ளைகள் அனாதையாகி விடுவார்கள். मैं मर गया तो मेरे जवान बच्चे अनाथ हो जाएंगे। கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? शहर में पढ़ने वाले बच्चों की अदब क्या है? என் வாலிப மகள் என்ன செய்வார்? मेरे जवान बेटी क्या करेगी? அழுது கொண்டே இருப்பார்கள். वो रोती रोती रहती थी। அப்பொழுது ஒருவர் சொன்னார்கள், जब एक व्यक्ति ने कहा, இது கூட்டம் நடக்கிறது, इस तरह एक सभा चल रहा है, இயேசு அற்புதம் செய்கிறார், यीशु चमत्कार कर रहे हैं, அதுக்கு போய் பாருங்கள் என்று कहाँ சொன்னார். जाकर देखो कर कहा, இயேசு எனக்கு சுகம் தருவாரா? यीशु मुझे चंगा ही देगा क्या? நிறைய பேருக்கு சுகம் இருக்கிறார். कई लोगों को चंगा ही दे रहे அதை हैं। கேள்விப்பட்ட போது वो तो जब उन्होंने सुना, அவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. उसके अंदर एक विश्वास आया, இப்படி ஒரு கூட்டத்துக்கு வந்தார்கள். दूसरे की सभा में आई, கல்லூரியில படிக்கிற தன் வாலிப மகளை அழைத்து கொண்டு வந்தாங்க. कॉलेज में पढ़ने वाले अपने जवान बेटी के साथ आई, பெரும் கூட்டம் ஜனங்கள். बहुत सारे भीड़ का, ஆகவே அந்த தாயார் இந்த வாலிப மகளை அழைத்து கொண்டு வந்து கூட்டத்துக்குள்ள அமர வைத்தாள். इसलिए वो वहाँ से अपने जवान बेटी के साथ उसे सीट के तरह कर देगा। அவர்கள் சாட்சி சொன்னார்கள். बहुत से लोग ने साक्षी बोला, இயேசு தங்கள் கொடுத்த சுகத்தை குறித்து சொன்னார்கள். यीशु ने किया वो संदेह के बारे में कहा, அதை கேட்க ஒரு விசுவாசம் வந்தது. उसे सुनते सुनते उनके अंदर एक विश्वास आया, இயேசு என்னையும் குணமாக்குவார். यीशु मुझे भी चंगा ही करेगा। வாலிப மகள் விசுவாசித்தால் என் தாயாரை இயேசு குணமாக்குவார். वो जवान बेटी जो विश्वास किया है मेरे माँ को यीशु चंगा ही करेगा। பிரசங்கத்தை கவனமாய் கேட்டார்கள். जो संदेश को ध्यान से सुना, ஜெப நேரம் வந்தது. जब प्रार्थना की समय आया, எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். सभी लोग खड़े होकर प्रार्थना करने लगे। அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. उनको नहीं पता था किस तरह प्रार्थना करो। முதல் வந்திருக்கிறார்கள். पहले बार वो सभा में आई, இயேசுவே நீ ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னபோது यीशु को प्रार्थना करने के लिए कहने के समय கண்ணீரோடு ஜெபித்தார்கள். हाथों के साथ प्रार्थना किया, இயேசுவே நீ சுகமாக்கும். यीशु मुझे चंगा ही करो। வாலிப மகள் அழுதாள், இயேசுவே என் தாயாருக்கு சுகம் தாரும். वो जवान बेटी रोई, यीशु मेरे माँ को चंगा है तो அழுதார்கள் கண்ணீரும். आंखों बहाया रोकर விசுவாசத்தோடு கூப்பிட்டார்கள். विश्वास के साथ पुकारा। அப்படி ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது वैसे प्रार्थना करते रहने के समय திடீரென்று இந்த தாயாருடைய கண்களுக்கு முன்பாக अचानक ही माँ की आंखों के साथ இயேசு பிரத்யட்சமாய் தோன்றினார். यीशु उनको दिखाई दिया। அவர் இயேசுவை பார்த்தார்கள். वो यीशु को देखा, பிரகாசமான வெளிச்சத்தில் இயேசு வந்து நின்றார். प्रकाश से भरा वो ज्योति के बीच में यीशु आकर खड़ा हुआ था। இயேசுவை பார்த்து கேட்டார், இயேசுவே நீ குணமாக்கும். यीशु को लेकर पूछा, यीशु मुझे चंगा है करो। இயேசு தன் கரத்தை நீட்டி அவளை தொட்டார். यीशु अपने हाथ बढ़ाकर उन्हें छुआ அவர் மறைந்து போனார். और उन्हें निकल गया। அவர் வயிற்றில் உள்ள கேன்சர் மறைந்து और போனார். जो पेट में जो कैंसर था वो भी मिल गया। இயேசு ஒரு நொடி பொழுதில் இந்த கேன்சர் மறைந்தது. थोड़ी देर के अंदर उनके कैंसर बीमार निकल गया। உடனே இந்த வலி இல்லை, வேதனை மறைந்து விட்டது. तो वहाँ पर दर्द नहीं है, वेदना आ गया, சரீரத்தில் மாற்றம் வந்து விட்டது. शरीर में जो बदलाव आ गया। தன் மகளிடத்திலே சொன்னார்கள், अपने बेटी से कहा, இயேசு தோன்றினார். यीशु मेरे सामने आया, அவர் கரத்தினால் என்னை தொட்டார். वो अपने हाथ से मुझे छुआ, நான் சுகமாகி விட்டேன். अभी मैं चंगाई हूँ नहीं। எனக்கு அன்பானவர்களே, मेरे प्यारे लोगों, தாயும் மகனும் மேடையில் வந்து சாட்சி சொன்னார்கள். माँ अपने बेटी के साथ मछली आकर दवाई बोला। சில மாதங்கள் காத்திருந்து நல்ல அறிந்து சுகமானதை அறிந்து வந்து சாட்சி சொன்னார்கள். कुछ महीने इंतजार करके अपने आप को जांच कर फिर आकर उन्होंने साक्षी बोला। அற்புதமான சுகத்தை இயேசு கொடுத்தார். एक चमत्कार चंगाई को यीशु ने दिया। இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். यीशु मसीह कल और आज और युगाना युग नहीं बदलने वाला है। இன்றைக்கு அவருடைய வல்லமை மாறவில்லை. आज भी उनके सामर्थ्य नहीं बदला है। இன்றைக்கு அவர் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். आज वो यहाँ पर उपस्थित हो, உங்களை தொடுவார். आपको छुएगा, உங்களை தொடுவார். आपको छुएगा, வல்லமை உங்களுக்குள் இறங்கும். उनके सामर्थ्य के अंदर उतरेगा, நோய்கள் மறையும். बीमार हटेगा, கேன்சர் மறையும். कैंसर हटेगा, ஆத்மா வியாதி விலகும். आत्मा बीमार हटेगा, செயலுக்கு போன உறுப்புகள் சுகம் அடையும். जो अवयव काम नहीं कर रहे चंगाई पाएगा। விசுவாசியுங்க. विश्वास करो, நீங்கள் விசுவாசித்தால் அற்புதத்தை பெற்றுக் अगर கொள்ளுங்கள். आप विश्वास करेंगे तो चमत्कार को अपनाएंगे। அவர் சமாதானத்தை உங்களுக்கு தந்து அனுப்புவார். वो समाधान को तुम्हें देकर भेजेगा, வேதனைகள் எல்லாம் நீங்கி போகும். तुम्हारे सारे वेदना हट जाएगा। அந்த பெண்ணுடைய வேதனை நீக்கி சமாதானமாய் वो जो स्त्री की वेदना को उठाकर समाधान दिया। கடைசியாக आखिरी में யோவான் 20ஆம் அதிகாரம் योना 20वां अध्याय 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 19 वचन को पढ़ने के समय இயேசு தன் சீஷர்களுக்கு நடுவே வந்து நின்று சொன்னார், यीशु अपने चेलों के बीच में आकर खड़ा होकर कहा, உங்களுக்கு சமாதானம், आप लोगों को समाधान दो, உங்களுக்கு சமாதானம். आपको समाधान दो। அவர்கள் கலங்கிக் கொண்டிருந்தார்கள். वो वहाँ पर व्याकुल में था, மனிதர்களை குறித்த பயம், मनुष्यों के बारे में डर, சூழ்நிலைகளை குறித்த பயம், परिस्थिति के बारे में डर, நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறோம் என்கிற பயம். हम कैसे दुनिया में जीने वाला है इस बातों की डर। இயேசு வந்து நின்று சொன்னார், உங்களுக்கு சமாதானம். यीशु आकर खड़ा होकर कहा, तुम्हें समाधान दो। உடனே ஒரு சுத்தமெல்லாம் ஆகிவிட்டது. यहाँ पर तो उनके सारे
तुम्हारे दुख बदल गया, दुख संतोषमाई मारी उनके दुख आनंद में बदल गया, समाधान समाधान मन के अंदर आ गया, भयम नींगे समाधान बंद वो डर रहते थे वहाँ पर समाधान आ गया। ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம், कोई एक कार्य के बारे में डर, வீட்டு பிரச்சனைகளை குறித்த பயம், घर के समस्या के बारे में डर, வேலை இல்லாத பிரச்சனையினால் பயம், नौकरी नहीं इस कारण डर, எதிர்காலத்தை குறித்த பயம், अपने भविष्य के बारे में डर, கடன் பிரச்சனை குறித்த பயம், हिंसा की बोझ के कारण डर, வீட்டுக்குள்ளே காணப்படுகிற உபத்திரவத்தினால் பயம், घर के अंदर जो उपद्रव है उसके कारण एक डर, சமாதானம் இல்லை, समाधान नहीं है, தூங்க முடியவில்லை, नींद नहीं ले पा रहे हैं, அசுத்த ஆவியினால் உண்டான பயம், अशुद्ध आत्मा के द्वारा आया हुआ डर, அதனை நிம்மதியாய் தூங்க इसलिए முடியவில்லை, आराम से नींद नहीं ले पा रहे हैं, வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். वेदना में आप जी रहे हैं। இயேசு சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம், यीशु कह रहे हैं आपको समाधान हो, உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிற பிரச்சனை எதுவானாலும் சரி, आपके समाधान को नष्ट करने वाला समस्या कुछ भी हो, இன்றைக்கு இயேசு அதை மாற்றுவார், आज यीशु से बदलेगा, உங்களுடைய வேதனைகளை நீக்குவார். आपकी वेदना को बदलेगा। ஒரு சமயம் ஒரு சகோதரி என்னை பார்க்க என்னுடைய அலுவலகத்தில் அந்த ஊழிய அலுவலகத்துக்கு வந்தார்கள். एक बार एक बहन मुझसे मिलने के लिए हमारे जो सेवक है के कार्यालय में आया, அவள் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி, वो मसीह के नहीं था एक बहन है, அவள் எப்படியே கண்டுபிடித்து என்னை தேடி வந்து விட்டார்கள். वो किसी भी तरह दौड़ कर मेरे पास आई, என் அறைக்கு அவளை வர வைத்து உட்கார வைத்து நான் பேசினேன். मेरे कमरे में उन्हें बुलाकर बिठाकर मैंने बात किया। என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கு, என்ன விஷயம் என்று கேட்டேன். मुझे ढूंढ कर इतना दूर आपने आया है, क्या बात है? கண்ணீர் விட்டு அழுதார், वो आपको बहाकर रोया, கண்ணீர் விட்டு அழுதார். आपको बहाकर रोया, எனக்கு குழந்தை இல்லை, मुझे बच्चे नहीं है। எத்தனை வருஷம் திருமணம் ஆயிற்று என்று கேட்டேன். मैंने सवाल किया कितना साल आपके शादी होकर होने சில लगा? வருடங்கள் தான் ஆகியிருந்தது. कुछ साल ही बीता है, அதற்கு இவ்வளவு சுத்தப்படுகிறீர்கள், उसके अंदर क्यों इतना दुख पहुंचा रहे हैं? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னேன். जो वो आपका आशीष करेगा कर कहा, அவர் சொன்னார், இல்லை ஐயா, उन्होंने कहा नहीं है यार, என்னுடைய மாமியாருடைய கொடுமை தாங்க முடியவில்லை, मेरे जो मानी की जो तकलीफ में इससे नहीं पड़ता ஒரு திட்டிக் கொண்டே இருப்பார்கள். वो लगातार मुझे डांटते रहते हैं, குழந்தை இல்லாததை சொல்லி தினமும் என்னை வேதனைப்படுத்துவார்கள். बच्चे नहीं के साथ को कहकर हर रोज मुझे वेदना कराती है। இந்த வருஷம் உனக்கு குழந்தை இருக்கணும், उन्होंने कहा इस साल तो बच्चे को जन्म देना है, அப்படி இல்லாவிட்டால் அடுத்த வருஷம் என் மகனுக்கு வேறொரு திருமணம் செய்வேன் என்று नहीं சொல்லிவிட்டார். तो अगले साल में बच्चे से बेटा का और एक शादी कराऊंगा, நரக வேதனை அனுபவிக்கிறேன். नरक की वेदना का अनुभव कर रहा हूँ। கணவர் நல்லவர் தான், मेरे जो पति अच्छा है, ஆனால் அந்த வீட்டார் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள். लेकिन उस घर के लोग मुझे वेदना दिला रहे हैं। என்னால் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? मैं कैसे आराम से जीवन बिता सकता हूँ? ஒவ்வொரு நாளும் நரக வேதனை, अरे एक दिन नरक की वेदना, கண்ணீர் விட்டு அழுதார்கள். आपको वहां से रोया, அந்த சகோதரனுடைய கண்ணீரின் உள்ளத்தை உடைத்து उस बहन के हाथ में मेरे मन को तोड़ा। நான் சொன்னேன், இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள், मैंने कहा आप यीशु को ढूंढ कर आया है, அவருடைய துக்கத்தை वो மாற்றுவார், आपके दुख को बदलेगा, உங்களுக்கு சமாதானம் தருவார், आपको समाधान देगा, நிந்தையை மாற்றுவார், हमारे निंदा को बदलेगा, அற்புதம் செய்வார். एक चमत्कार करेगा। அவளோடு இணைந்து நான் ஜெபித்தேன், उनके साथ मिलकर मैं भी प्रार्थना किया, அவளோடு சேர்ந்து நான் கண்ணீர் விட்டேன். उनके साथ मैंने हाथ बहाया, ஆண்டவரே, உம்மை தேடி வந்து கண்ணீர் வடிக்கிற மகள், तो वो आपको ढूंढ कर आकर आंसू बहाने वाला देखिए, கண்ணீரை தொடையும் ஆண்டவர், उनके आंसू को पोछो प्रभु। ஜெபித்து அனுப்பிவிட்டேன். प्रार्थना करके मैंने भेज दिया, சுமார் ஒரு வருட காலம் கழிந்தது. कम से कम एक साल बीता। மறுபடியும் அந்த சகோதரனை பார்த்து வந்தார்கள். देखते हो जो बहन मुझसे मिलने के लिए आया, அவன் என் அறைக்குள்ளே வந்த போது जब वो मेरे कमरे के अंदर आया, தன் கையில் அழகான ஒரு குழந்தையோடு वो வந்தார்கள். अपने आप में एक अच्छे से बच्चे के साथ आया, பெரிய சந்தோஷத்தோடு வந்தார்கள். एक बड़ा खुशी के साथ आया। சொன்னால், இதே இடத்தில் வந்து நான் இயேசுவுக்கு முன்னால் கண்ணீர் வடித்தேன். उन्होंने कहा यही जगह पर मैं यीशु के सामने एक दिन आपको बहाया था, இயேசு என் கண்ணீரை கண்டார். यीशु मेरे आंसुओं को देखा, என் நிந்தையை மாற்றும்படி என்னை ஆசீர்வதித்தார். मेरे निंदा को बदलने जैसे मुझे आशीष किया, என் குழந்தையின் இடத்திலே காண்பித்து ஆசீர்வாதமாக வந்திருக்கிறேன் என்று मेरे बच्चों को சொன்னார். आपके पास दिखाकर आशीष पाने के लिए आया है। அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். उनके दुख को परमेश्वर आनंद में बदल दिया, ஒரு பெரிய மகிழ்ச்சியோட உள்ளத்தில் एक बड़ा खुशी उनके मन में। உங்களுக்கு செய்வார், आपको भी करेगा, உங்களுக்கு செய்வார். आपको भी करेगा। உங்களுடைய பிரச்சனை எதுவானாலும் சரி, आपकी समस्या कुछ भी हो, உங்களுடைய தேவைகள் எதுவானாலும் சரி, आपकी जरूरत कुछ भी हो, உங்களுடைய நிம்மதியை குலைக்கிற போராட்டம் எதுவானாலும் சரி, आपके हराम को सताने वाला समस्या कुछ भी हो, ஆண்டவர் அதை மாற்றும்படி அற்புதம் செய்வார். प्रभु उसे बदल कर चमत्कार करेगा। என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். मेरे इस समाधान को तुम्हें दे रहा हूं करके परमेश्वर ने कहा। உனக்கு சமாதானத்தை கொடுத்து தான் அனுப்புவார். आज वो आपको समाधान को देकर ही भेजेगा। அதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். उसके लिए मैं प्रार्थना करने वाला हूँ। யாவரும் ஜெபிக்க எழுந்து अब हम सब प्रार्थना के लिए खड़े हो जाएंगे, எல்லாரும் ஜெபத்தோடு எழுந்து सब लोग प्रार्थना सहित खड़ा हो जाएंगे, எல்லாரும் ஜெபத்தோடு எழுந்து सब लोग खड़ा हो जाएंगे प्रार्थना सहित। என்னை கவனியுங்கள். उस पर ध्यान दीजिए, யாரும் பேச வேண்டாம். कोई भी बात मत कीजिए।
இது ஒரு முக்கியமான நேரம். एक मुख्य समय है. அப்படியே நின்று கொண்டு என்னை கவனியுங்கள். इसके खड़ा होकर